நண்பரே இப்போ கோழிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு கூண்டு செட் பண்ணுறோம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கோழியை அறக்க முடியாமல் அறுத்துட்டு இருக்கேன். நீங்களும் குட்டி கோழி அழகாக வளர்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தான் தெரியும். ஏன்னா எத்தனை கோழி தெரியுமா நான் இது வரைக்கும் சாவ விட்டுருக்கேன். நிறைய எல்லாம் காக்கா கொத்தின்னு போய்டும். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கோணி அறுத்து அழகாக போட்டு நேச்சுரலாக மண் போட்டாச்சு. ஃபஸ்ட்லாம் அட்டையை போட்டிருப்பேன். அட்டையில் வந்து பிச்சு தின்னுடும். ஸோ மண்ணை போட்டோன்னா மண்ணில் இருக்கிற புழுவெல்லாம் அது சாப்பிடும். ஸோ ஆகி போனாலும் அது ஈஸியாக அதே மறைச்சிக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு கோணியை போட்டு மண்ணை போட்டு அழகாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோழி கொஞ்சம் விட்டாச்சு. மொத்தம் நான் 9 கோழி வளர்க்குறேன். இது ஃபுல்லாக வளர்க்குற வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான வச்சுக்கோங்க. எப்படி வளர்க்குறோன்னு கரெக்டாக பார்த்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போ எப்படியோ ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி உள்ளே போட்டாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே பறந்து ஓடி வந்துடும். அதுக்கு தான் என்ன பண்ணோம், இது மேலே இன்னொரு டப்பா வேணும். அதேமாதிரி பச்சை கலர் கூட இதேமாதிரி மேலே ஒன்று மூடிக்கோங்க. சைடில் வந்து இது வச்சுக்கோங்க. அவ்வளோதான்.